12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாருமே பயங்கர பிஸியா உங்களோட ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக. இந்த நேரத்துல ஜேஇ மெயின்ஸோட செஷன் 1க்கான எக்ஸாம் வந்து ஜனவரி 22ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதுக்கு நெறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. சில பேர்லாம் கோச்சிங் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. சில பேர் என்ன சிலபஸ்ல நம்ம வந்து படிக்கிறது, என்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லாம் கேட்பாங்க, என்ன சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாம அவங்களால கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜேஇ மெயின்ஸோடைய சிலபஸ பத்தி இந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ மறந்துறாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணீங்கன்னா, நெறைய மாணவர்கள் 12ஆம் வகுப்புல யார் யாரெல்லாம் ஜேஇ மெயின்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் சேரும். மறந்துறாம நம்ம சேனல லைக் பண்ணிக்கங்க. மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு நெறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல குடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதாவது அப்படி பார்க்கும்போது, இந்த இந்த சிலபஸோட பேட்டர்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜேஇ அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அந்த வெப்சைட்ல எடுத்தேன். அதுல பார்க்கும்போது, அவங்க என்ன மாரியெல்லாம் இப்ப குறிப்பா வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, செஷன் ஏ, செஷன் பின்னு கேட்பாங்க. அ அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கொஸ்டினா இருக்கும். நியூமெரிக்கல் கொஸ்டினும் இருக்கும். இந்த செஷன் ஏங்கிறது எம்சிக்யூ கொஸ்டினு. செஷன் பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் கொஸ்டினு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வருஷம் தான் இந்த செஷன் பில 10 கொஸ்டினா இருந்ததுல நம்ம 5 கொஸ்டின் எழுதலாம். ஆனா இந்த வருஷம் இத மாத்திட்டாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 5 கொஸ்டின் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இதுதாங்க பேட்டர்னு மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. நீங்க வந்து பிஇ, பிடெக் படிக்கணும்னா, இதான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் இப்ப. ஸோ மேத்ஸ்லேருந்து, பிசிக்ஸ்லேருந்து, கெமிஸ்ட்ரிலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போறாங்க. ஸோ எந்த மாரி சிலபஸ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த வீடியோவே. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் இத எடுத்தேன் நான். நான் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். இதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சிலபஸ் ஃபார் ஜேஇ மெயின்ஸு. அதுல வந்து பிஇ, பிடெக்கான இந்த மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா எல்லாருமே ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் யூனிட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, செட்ஸு, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. 10த்லயே படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்ஸ பத்திலாம் உங்களுக்கு தெரியும். யூனியனு, இன்டர்செக்ஷன் அப்படின்லாம். இத பத்தி இது சம்மந்தமான இந்த இந்த டைட்டில நோட் பண்ணிக்கங்க. இந்த டைட்டில் சம்மந்தமான நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்கப்படலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எல்லாமே இது சம்மந்தமாலாம் படிக்கணும். அடுத்து யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பத்தியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் அண்ட் அ டிட்டர்மினேட்டர்ஸ் அப்படிங்கிறத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பைனோமியல் தியரம் அண்ட் இட்ஸ் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி யூனிட் 5ல இருந்து கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். நீங்க கண்டிப்பா ஓப்பன் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் இத பத்தி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லிமிட், கன்டினியூட்டி அண்ட் டிஃபரண்ட் டிஃபரண்டியபிலிட்டி அப்படிங்கிறத பத்தியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 8ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் கால்குலேட்ஸ் அப்படிங்கிறத பத்தி நீங்க இன்டெக்ரல் படிச்சிருப்பீங்கல்ல. உங்களுக்கு தெரியும் இன்டெக்ரல் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். 10த் இப்ப 11த்ல கூட வந்திருக்கும். இந்த இன்டெக்ரல் பத்தியெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு அத பத்தி உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது. ஆனா அத பத்தியெல்லாம் தான் இங்க கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி யூனிட் 9ல இருந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யூனிட் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிறத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஸ்ட்ரெய்ட் லைனு, சர்க்கிள், கோனிக் செக்ஷன்ஸ் இத பத்தியெல்லாம் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரி 3 டைமென்ஷனல் ஜியோமெட்ரிய பத்தி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வெக்டர் அல்ஜிப்ரா, அடுத்து யூனிட் 12ல, அடுத்து யூனிட் 13ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி நீங்க உங்களுக்கு தெரியும்ல, ப்ராபபிலிட்டி நம்ம படிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அது சம்மந்தமான நீங்க இந்த ஹெட்டிங்க போட்டு சர்ச் பண்ணி கூகுள்ல வந்து அது சம்மந்தமான இதெல்லாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கங்க. இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு அவங்களோட ஜேஇ மெயின்ஸோட வெப்சைட்லயே குடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 14த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிக்னோமெட்ரி இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு போர்ஷன்ல. இந்த ட்ரிக்னோமெட்ரிய பத்தியும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் ஜேஇ மெயின்ஸ்ல பிசிக்ஸ் வேற நீங்க படிக்கணும். அதுல பார்த்தீங்கன்னா, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் அது சம்மந்தமான ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைன்மேட்டிக்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 2ல இருந்து கேட்கப்படலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் மோஷன பத்திலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா,
ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் பற்றியெல்லாம் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன் பற்றி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஏதோ அந்த கேப்லர் லா இதெல்லாம் நம்ம இருக்குங்க, நம்ம 12லேயே இருக்குது. நீங்கள் இப்போ நல்லா அந்த டைட்டில்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்களேன், உங்கள் புக்கிலே இருக்கும். அதை பற்றியே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், இதை பற்றியும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைட்டில் பற்றி உங்களுக்கு கேட்கப்படும். அடுத்து வந்து யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாலாம் இருக்கும், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் படித்து வைங்க. செகண்ட் லா இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இங்கே போட்டிருக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் தியரி ஆஃப் கேசஸ், அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டில்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் உங்களோட புக்கில், உங்களுடைய 11th புக்கு, அதாவது குறிப்பாக 12th புக்கிலலாம் உங்களுக்கு புக்கில் இருக்கும், நீங்கள் நல்லா பாருங்களேன், இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வந்து யூனிட் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இது சம்மந்தமான கொஸ்டின் கேட்கப்படலாம். அடுத்து யூனிட் 13ல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னிசம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் இந்த டைட்டில் பற்றி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 14ல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு அல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ், அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிற சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பாருங்கள், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ் அப்படிங்கிற பற்றியெல்லாம் இருக்குல்ல, இதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் தனியாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 16ல் வந்து ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 17ல் வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் அப்படிங்கிற பற்றி கொஸ்டின் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 18ல் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளிக், அதை பற்றி கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருப்பாங்க. யூனிட் 19ல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ், அது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 20ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கில்ஸ், இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடியது. அடுத்து கெமிஸ்ட்ரியில் வேற நீங்கள் அதுலேயுமே எழுதணும்ல, அப்போ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சரியான ஒரு பேசிக் தான். அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே டைட்டில் இருக்குது ஒன்றும் மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர், அதுக்கப்புறம் டால்டன் அட்டாமிக் தியரி அப்படிங்கிற பற்றிலாம் இருக்குல்ல, அதை பார்த்துக்குங்க. அடுத்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பற்றி நீங்கள் இந்த டைட்டிலை வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் நிறையா இருக்குது, இது சம்மந்தமாலாம் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் அண்டு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பற்றி யூனிட் 3லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். அடுத்து யூனிட் 4ல் பார்த்துக்குங்க, கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற பற்றிலாம் கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன்ஸ், என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் டைட்டிலோட இருக்குது. அந்த லா பற்றிலாம் இந்த சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா யூக்லிபிரியம் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக் யூக்லிபிரியம் அப்படிங்கிற பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் நிறையா இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராசஸ், கெமிக்கல் ப்ராசஸ் பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து யூனிட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிற பற்றி கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 9ல் பொறுத்த வரைக்கும் அதாவது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்டு பீரியாடிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்களே யூனிட் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா, பி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. குரூப் 13 to குரூப் 18 எலிமெண்ட்ஸ், அந்த எலிமெண்ட்ஸ் எந்த மாதிரி இதில் வருது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷனை பற்றி படிச்சுங்க. யூனிட் 11ல் டி அண்டு எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸை பற்றி கேட்பாங்க. இன்னர் டிரான்சேஷன் எலிமெண்ட்ஸ், அதில் நிறையா இருக்குது. யூனிட் 12ல் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இப்போ இன்ஆர்கானிக்கை பற்றி படித்தோம், அடுத்து ஆர்கானிக்கை பற்றியும் கேட்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 14ல் வந்து பார்த்தீங்கன்னா சம் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துங்க, எல்லாமே இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துங்க. இந்த பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன். அடுத்து யூனிட் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கைன்ஸு, ஆல்கீன்ஸு, அடுத்து
ஆரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிற பற்றிலாம் உங்களுக்கு கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இங்கே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 16 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டக்டிங் ஹால்கஜின்ஸ் அப்படிங்கிற பற்றி கேட்கலாம், ஹாலஜின்ஸ் அப்படிங்கிற பற்றி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் காண்டக்டிங் ஆக்சிஜன் அப்படிங்கிற பற்றி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினோல்ஸ், அடுத்து ஈத்தர்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பற்றியெல்லாம் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 18 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டக்டிங் நைட்ரஜன் அப்படிங்கிற பற்றி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பயோமாலிகுல்ஸ் யூனிட் 19 வந்து பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் பற்றி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் விட்டமின்ஸு, நியூக்ளிக் ஆசிடு, அப்புறம் ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு இதை பற்றியெல்லாம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 20 வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரிலேட்டட் ஆஃப் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதை பற்றி கேட்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும். உங்களோட புக்கில் ஃப்ரீ டைமில் இதை நான் சொன்ன டாபிக்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்க போகிறாங்க, இப்படி தான் கேட்க போகிறாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது 3லேருந்து தான் கேட்க போகிறாங்க. செஷன் ஏ, செஷன் பி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி 100 மார்க் இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு. நீங்கள் எழுதலைன்னா அந்த ஒரு கொஸ்டின் எழுதலைன்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படாது. மார்க் நீங்கள் எழுதலைன்னா 0 தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது, அதாவது எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் போகாமல் இருந்தவங்க இந்த டைட்டில், இப்போ நான் சொன்ன டைட்டில்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் புக்கில் இந்த டைட்டில்லாம் இருந்தால் ஃப்ரீ டைமிங்கில் கொஞ்சம் அப்படியே படித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதி ஜேஇ மெயின்ஸில் நல்ல மார்க்கை வாங்க முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.